அது காங்கிரஸ் அப்படி தான் யோசிக்கும். அவ்வளோ சுலபமாக அவங்க வந்து இப்படியும் போக மாட்டாங்க, அப்படியும் போக மாட்டாங்க. விஜயை பிரதம மந்திரியாக முன்னிறுத்துறது காங்கிரஸ்குள்ளே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட், மாணிக்கம் தாக்கூருடைய ஸ்டேட்மெண்ட். வரும் நாட்களில் இந்த கேம்பெயின் எப்படி போகும்னு நமக்கு தெரியும். அசம்பிளி ரெசல்யூஷன் அனைத்து கட்சி எம்பிக்கள் விஜய் கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் தான். நோ டீலிமிட்டேஷன் தான் எங்கள் ஸ்டாண்ட் இருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே உள்ள மீட்டிங்கில் பேசும்போது விஜய் வேறு மாதிரி பேசினார்ன்றது உண்மை. விஜயோட தேர்தல் வெற்றியை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணல, பதில் மனு தாக்கல் பண்ணலை. அது தவறு. அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சருடைய ஆலோசகர்களுடைய லட்சணம் அப்படி இருக்குது. நீதிமன்றத்தை மதிக்காத போக்கு இருக்குது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. 50,000 ரூபாய் ஃபைன் பண்ண வேண்டி இருக்குன்னப்போ நாளைக்கே அஃபிடவிட், கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு வந்து விஜய் உள்ளிட்டவர்களுக்கு நீதிமன்றங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றின புரிதல் இல்லை. இது எதுக்காக ஸ்டாலின் இப்போ இந்த பெட்டிஷனை தாக்கல் பண்ணாருன்னு தான் புரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஓட்டில் பெரிய கருப்பன் தோத்தார். அந்த மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல. அவரே கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டார். பெரிய கருப்பன் திமுக 3வது ரவுண்ட்லேருந்து கடைசி ரவுண்டு 17வது ரவுண்டு வரைக்கும் தொடர்ந்து பின்னடைவு தான் சந்தித்தார் ஸ்டாலின். கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அதிகாரம் தாவேக்காக இருக்கா, பிஜேபிக்கு இருக்கா? பிஜேபிக்கு தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? தாவேக்காக இருக்கா, பிஜேபிக்கு இருக்கா? பிஜேபிக்கு தான் இருக்குது. இந்த பிஜேபி சதின்னு சொல்லுங்கள், அது லாஜிக்கலி கரெக்ட். பிஜேபி சதின்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது திமுக கூட சேர்ந்து பிஜேபி பண்ணதா, தாவேக்காவோட சேர்ந்து பிஜேபி பண்ணுறது? இல்லை இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுகவும் தாவேக்காவும் இல்லை, பிஜேபி தானாக பண்ணுது. திமுக அல்லது தாவேக்காவை இதில் எழுப்பது தேவையற்றது. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய வேலை. பட் பாஜகவுக்கு இந்த 5 தேர்தலை தள்ளி போடுறதுனால என்ன ஒரு லாபம் நடந்திருக்கும்? இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அப்படியே தள்ளிகிட்டே போகலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். தேர்தல் வழக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மனு தாக்கல் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 50,000 அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. விஜயோட தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நாங்கள் தாக்கல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொளத்தூர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேஸ் வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. விஎஸ் பாபுவோட வெற்றிக்கு எதிராக அந்த விவிபேட்லாம் நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரங்களை எப்படி இது ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாதுங்க. இது வந்து இது வேறு அது வேறு. விஜயோட தேர்தல் வெற்றியை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் ஒரு அஃபிடவிட் கவுண்டர் ஃபைல் பண்ணல, பதில் மனு தாக்கல் பண்ணலை. அது தவறு. அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சருடைய ஆலோசகர்களுடைய லட்சணம் அப்படி இருக்குது. நீதிமன்றத்தை மதிக்காத போக்கு இருக்குது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. 50,000 ரூபாய் ஃபைன் பண்ண வேண்டி இருக்குன்னப்போ நாளைக்கே அஃபிடவிட், கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு வந்து விஜய் உள்ளிட்டவர்களுக்கு, பெரும்பாலான அமைச்சர்களுக்கு, ஒட்டுமொத்த கேபினெட்டுக்கு, அரசுக்கு நீதிமன்றங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றின புரிதல் இல்லை. அதனால தான் வாங்கி சிக்கல் சட்டமன்றத்தில் இந்த சிக்கல் சில வார்த்தை. அதனால தான் நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க. போய் ஸ்டாலின் பெட்டிஷன் வேறு. ஸ்டாலின் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காரு. தேர்தல் முடிவு வந்து 6 மாதத்துக்குள்ளே அதை போடலாம். தன்னுடைய தோற்று போன ஒருவரோ அல்லது வேறு அந்த தொகுதி வேட்பாளர் வாக்காளர் ஒருவரோ வெற்றி பெற்றவருடைய வெற்றி செல்லாதுன்னு ஒரு மனு போடலாம். ஆர்டிகல் 396 படி. ஆமாம், இன்றைக்கி அவர் போட்டிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து இவிஎம் விவிபேட்னு எதனமோ சொல்கிறாரு. அதோட முக்கியமாக அவர் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்கணுன்றார். அப்படிலாம் அறிவிக்க முடியாது. அவரோட வெற்றி செல்லாதுன்னு வேணால் சொல்லலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி போய் வந்து இந்த மனுவை அவசர வழக்காக எடுன்னு கேட்டிருக்காங்க. தலைமை நீதிபதி அமர்வு முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது க்யூவில் வரட்டும், ரெகுலராக வர மாதிரியே வரட்டும்ட்டாங்க. இதுக்கு ஒன்றும் கூடுதல் முக்கியத்துவம்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ எலெக்ஷன் பெட்டிஷன் வருது, அதில் இது ஒன்று. ஆல்ரெடி சைதே துரைசாமி ஸ்டாலின் அவர்களோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு 2011 போட்ட கேஸுமே வந்து ஓடிட்டு ட்ரையலில் வந்து வெர்டிக்டாக பெண்டிங்கில் நிற்கிறது. இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே வெர்டிக்ட்டுக்கு நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் இருந்த ஒரு ஜட்ஜு அதுலேருந்து விலகிட்டார். வேறு பெஞ்சுக்கு முன்னால் போடுறதுக்கு அது வெயிட்டிங். அங்கே அது வெற்றி செல்லாதுன்னு சொல்ல கூட ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவரோட பென்ஷனை நிறுத்தி வைப்பாங்க, அந்த ஒரு டேர்முக்கான பென்ஷனை. அவ்வளோதான். இது கேலி கூத்து. தேர்தல் பெட்டிஷன்ஸ்ன்றது கேலி கூத்து. 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்குது. முடிக்க மாட்டாங்க. 10 வருஷம் 12 வருஷம் கூட போகும். ப. சிதம்பரத்தோட வெற்றியை எடுத்து கண்ணப்பன் போட்ட வழக்கு 12 வருஷம் ஒன்று ஓடிச்சு. ராதாபுரம் அப்பாவு 80 கேஸில் வந்து கவுண்ட் பண்ணலாம், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. கடைசியில் 80 வெற்றி செல்லாதுன்னு சொன்னாங்க. ஒரு அர்த்தமும் இல்லை. அதுக்கு என்ன, அந்த பென்ஷன் மட்டும் வராதுன்ட்டாங்க. 5 வருஷம் டென்யூரே அவர் முடிச்சுட்டு இல்லை. அவ்வளோதான். கேலி கூத்து இது. ஸ்டாலின் விஷயத்தில் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எதுக்கு இந்த பெட்டிஷன் எடுக்கணும்? 19 22 சொன்னது. அவர் 11 16 எம்எல்ஏவாக இருந்ததுக்கு எலெக்ஷன் பெட்டிஷன் இந்த அளவுக்கு காலாவதியாகி வருதுன்னா அது எதுக்கு எடுக்கணும்னாங்க. அப்புறம் விசாரித்தாங்க. அப்புறம் ஒரு ஜட்ஜு விலகினார். இப்போ ஃப்ரெஷ் பெஞ்சுக்காக அது வெயிட்டிங். அவ்வளோதான். 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்குது. பட் அது யாருமே அதை முடிக்கிறது கிடையாது.
இது எதுக்காக ஸ்டாலின் இப்போ இந்த பெட்டிஷனை தாக்கல் பண்ணாருன்னு தான் புரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஓட்டில் பெரிய கருப்பன் தோத்தார். அந்த மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல. அவரே கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டார் பெரிய கருப்பன் திமுக. இவர் கிட்டத்தட்ட 8,000 சில்லற ஓட்டில் தோற்றுருக்கார். 3வது ரவுண்ட்லேருந்து கடைசி ரவுண்டு 17வது ரவுண்டு வரைக்கும் தொடர்ந்து பின்னடைவு தான் சந்தித்தார் ஸ்டாலின். கம்ப்ளீட் பின்னடைவு அவர் சந்திச்சது. இப்போ 4 மாதம் பொறுத்து போய் அவர் பெட்டிஷனை போட்டதுன்றது இது என்ன அரசியல்னு புரியல. இது வந்து கண்டிப்பாக அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், வாக்களித்த மக்களையும் மதிக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் பொருள். எனவே சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்க உரிமை அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸ் முடிஞ்சால் தான் நாங்கள் அந்த தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் அந்த தள்ளி போட பார்க்குறாங்களா அப்படின்ற அப்படி தான் தோணுது. எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்குக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு புது லைன் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை எலெக்ஷன் கமிஷன் எடுக்குது. ரொம்ப வினோதமாக இருக்குது. தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து மோடி அரசின் கைப்பாவையாக மாறிப்போன எலெக்ஷன் கமிஷன் யார் சொல்லி இந்த முடிவு எடுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு 10 வருஷம் கூட ஆகும். அதுக்குள்ளே இந்த டென்யூரே முடிஞ்சு போயிடும். அப்போ எலெக்ஷன் அந்த 6 வருஷம் அந்த 5 வருஷம் அந்த மக்களுக்கான எம்எல்ஏ யார்? ஆமாம், எலெக்ஷன் பெட்டிஷனோட ஃபேட்டுன்றது அது வந்து 10-12 வருஷம் கூட ஓடும். அப்போ அது வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருப்பாங்களா? இது எலெக்ஷன் கமிஷன் ஏதோ நாடகத்தை ஆடுது, ஏதோ ஒரு விதத்தில் நாடகத்தை ஆடுது. இப்போ 7 தொகுதி காலியாக இருக்குது. இப்போ 2 தொகுதிக்கு மட்டும் நடத்துவாங்களான்னு தெரியல நமக்கு. ஆகவே இது சீரியஸான ஒரு இஷ்யூ தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு முடிவு எடுக்குதுன்றது புரிந்து கொள்ளக்கூடியது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பட்டவர்த்தனமானது. மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனிடமிருந்து வரக்கூடிய இந்த நடவடிக்கைகளை யாருடைய தாக்கீதின் அடிப்படையில் இவை செய்யப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு இடத்துல எலெக்ஷன் தள்ளி போகிறது 2 வகையான வாதங்களை வந்து இருக்குது. ஒரு பக்கம் திமுக சொல்லி பாஜக அரசு இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் தள்ளி வைக்கிறது, கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பார்வையும், ஒரு பக்கம் தாவேகா பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து தள்ளி வைக்கிறாங்க. இன்னுமே வந்து அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை வந்து கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டிக்காக அந்த மொத்த நம்பர்ஸ் வர வரைக்கும் இந்த இடைத்தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க. 2 தரப்பும் மாறி மாறி அந்த குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுக்கிறாங்க. தாவேகா என்னங்க ரோல் இருக்குது இல்லை? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது, அது 25 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கு கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அதிகாரம் தாவேக்காக இருக்கா, பிஜேபிக்கு இருக்கா? பிஜேபிக்கு தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? தாவேக்காக இருக்கா, பிஜேபிக்கு இருக்கா? பிஜேபிக்கு தான் இருக்குது. இதை பிஜேபி சதின்னு சொல்லுங்கள், அது லாஜிக்கலி கரெக்ட். பிஜேபி சதின்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது திமுக கூட சேர்ந்து பிஜேபி பண்ணதா, தாவேக்காவோட சேர்ந்து பிஜேபி பண்ணுறதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுகவும் தாவேக்காவும் இல்லை, பிஜேபி தானாக பண்ணுது. இன்றைக்கி வந்து பிஜேபி நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ண முடியும். மற்ற கட்சிகளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆகவே இது திமுக அல்லது தாவேக்காவை இதில் இழுப்பது தேவையற்றது. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய வேலை. பட் பாஜகவுக்கு இந்த 5 தேர்தலை தள்ளி போடுறதுனால என்ன ஒரு லாபம் வந்துருக்கும்? இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அப்படியே தள்ளிகிட்டே போகலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சு 5 பேர் நிற்க வச்சு 10 பேர் ஜெயிச்சு அந்த 10 பேரை விஜய் கையில் கொடுத்து காங்கிரஸை கைட்டுன்னு சொன்னால் கைட்டுட்டு போக போகிறாரு. இல்லை, ஆப்வியஸ்லி அதுக்கான ஒரு சில விஷயங்களும் வந்து காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையான ஒரு சில அந்த விவாதங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல, உங்களால் தான் என்னால் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அதாவது ஒரு அழுத்தம் விஜய்க்கு இருக்கிறது, பிஜேபியிடமிருந்து ஒரு அழுத்தம் இருக்கிறது. நீங்கள் காங்கிரஸை கைட்டுங்க, மெஜாரிட்டி நாங்கள் உங்களுக்கு என்ஷூர் பண்ணுறோம். அது அதிமுகலேருந்து பிரிஞ்சு வரக்கூடியவங்க இப்போ 7ன்றது 10, 20, 25 ஆகலாம். எலெக்ஷன் தொகுதிக்கு 20, 25 தொகுதிக்கு எலெக்ஷன் நடத்தி அதில் ஒரு 10, 12 சீட்டு ஜெயிச்சா கூட 119 வந்துடும். போதும், அது போதும். அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். லாஜிக்கலி அது பாசிபிள், ஃபேக்சுவலி பாசிபிளான்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணுறது பிஜேபியோட வேலை. அது தாவேக்காக அட்வான்டேஜ் தான். இப்போ மெஜாரிட்டி மார்க் குறையுது. இப்போ எப்படி நவம்பரில் திமுக இன்னொரு நம்பிக்கையில் தீர்மானத்தை சபாநாயகர் மீதோ இல்லை முதலமைச்சர் மீதோ கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. 6 months முடியுது. நவம்பர் 13ஓட, நவம்பர் 12ஓட 6 months முடியுது. அது முடியும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அரசு தொடர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கொண்டு வருவாங்க. நவம்பரில் ஒரு செஷன் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் செஷன் ஒன்று உண்டு. அதுக்கு பிறகு ஜனவரியில் தான் வரும். அந்த செஷனில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா வந்து அப்போ வந்து இந்த நம்பிக்கை 7 குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து 118ன்றது 234, 7 குறைஞ்சதுன்னா 227, 114 இருந்தால் போதும்.
இப்போ இருக்கும் 107, காங்கிரஸ் ஒரு 2 114 12, ஐயுஎம்எல் விசிகே சேர்த்தாலே 116 வந்துடுது, லெஃப்ட் 2 120, அமமுக 1 121. இதை தாண்டி ஸ்லீப்பர் செல் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஏடிஎம்கேல இல்லை, டிஎம்கேல இருக்காங்க. அன்றைக்கி சபைக்கு வரமாட்டான். இப்போ டிஎம்கேல அன்றைக்கி ஒரு 3 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வரலன்னா திமுக தவிர என்ன பண்ண முடியும்? உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியுமா? டிஸ்குவாலிஃபை பண்ணால் மறுபடியும் இவங்க போய் ஜெயிக்க முடியாது. அதனால எல்லா திமுக எம்எல்ஏ 2 பேருமே இன்னும் அதுதான் அவங்க திமுகவோட தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வருது என்னன்னா, இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுல யாருக்கும் விருப்பம் கிடையாது, லாபமும் கிடையாது. தாவேக்கா விட அதிகமாக இந்த கவர்மெண்ட்டை தொடரணும்னு விரும்புறது திமுக அண்ணா திமுக தான். ஏன்னா அவங்க தான் பல கோடியை செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கான். ஒரு எம்எல்ஏவும் 20 கோடியிலேருந்து 40-50 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான். எலெக்ஷன் வரதை யார் விரும்புவா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் நோக்கி அவன் சரி கவுந்துருது கவர்மெண்ட்டு, நீ வரப்போறியா? எழுதி வச்சுக்கோங்க, நீ ஜென்மத்துக்கும் தனியாக திமுகவால் 118 ஜெயிக்க முடியாது. ஃபர்தர் மேட்டர் ஏடிஎம்கேவாலையும் முடியாது, தாவேக்காவாலையும் முடியாது. அடுத்த குறைஞ்சது 3லேருந்து 4 எலெக்ஷன் 15லேருந்து 20 ஆண்டுகளுக்கு கூட்டணி அரசு தான் தமிழ்நாட்டில். அதுலேயும் இந்த 3 பேரில் ரொம்ப குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும், இல்லை அதிமுகவுக்கு அடுத்தபடியாக திமுகவுக்கும் 118 மேஜிக் மார்க் சத்தியமாக கிடையாது. அதிகபட்சம் இப்போ இருக்க 59 முக்கி போனால் ஒரு 80 தி மேக்ஸிமம் 90. அதை தாண்ட போகிறது கிடையாது. இது பட்டவர்தனமாக தெரியுது. அப்போ கவுத்துட்டு என்ன பண்ணுவார்? கவுத்துட்டு போறீங்கன்னா பூமராங்காக வாய்ப்பு இருக்குது, ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் 2029 வந்து பார்த்தீங்கன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பிஜேபி வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ப. சிதம்பரமும் அதை பற்றி பேசியிருக்காரு. 2029 பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா நடக்க வாய்ப்பு இருக்கா? அது பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரியான மெஜாரிட்டி அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றத பொறுத்தது. டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சுலபமாக சென்சஸ் சார்ந்த விஷயங்களும் அடுத்த வருஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 20-21 அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர வேண்டியிருக்குது. ஆஃப் ஆஃப் த அசம்பிளிஸ் பாஸ் பண்ணணுன்றாங்க. அதை பாஸ் பண்ணிவிடுவாங்க, அவங்க கவர்மெண்ட்ஸ் இருக்குது. பட் பார்லிமெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு 2/3 வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா லோக்சபாவில் வந்து திமுக சப்போர்ட் பண்ணால் கூட 14 சீட்டு துண்டு விழுது. திமுக சப்போர்ட் பண்ணுதுன்னா அது தற்கொலை, ஹராக்கிரி கட்சி, அதோட கதை முடியுது. விஜயை ஒழிக்கிறோன்ற பேரில் அவங்க தலையில் தாங்களே சூடு எடுத்து வச்சுக்கிறாங்க, கொல்லிக்கட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ண அந்த ஈவெண்ட்டில் வந்து இன்டர்ஸ்டேட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களே வந்து அந்த ப்ரொபோஷனல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாராம். 7.9% வந்து மாநிலங்களோட அந்த இது ரெப்ரஸன்டேஷன் குறையாத வகையில் இருந்தால் ஓகேன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு வந்தார். மற்றபடி ஆனால் அதுக்கு வெளியில் வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அசம்பிளி ரெசல்யூஷன் அனைத்து கட்சி எம்பிக்கள் விஜய் கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் தான், நோ டீலிமிட்டேஷன் தான் எங்கள் ஸ்டாண்டுன்றாங்க. ஆனால் அப்போ அங்கே உள்ள மீட்டிங்கில் பேசும்போது விஜய் வேறு மாதிரி பேசினார்ன்றது உண்மை. டிகே சிவகுமாரும் சதீசனும் தெளிவாக பேசினாங்க. 543 மார்க் அவங்க மென்ஷன் பண்ணி பேச, அவ்வளோதான். அதே பேசிட்டு தான் இவர் போனோம். அதுதான் இவர் ஸ்டாண்டு. பிரைம் மினிஸ்டருக்கு விஜய் எழுதின கடிதத்தோட ஸ்டாண்டு டிகே சிவகுமாரும் சதீசனும் பேசின ஸ்டாண்டு தான். அப்புறம் அதுங்க எதுக்கு வார்த்தை ஜாலத்தில் விளையாடினாருன்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி இவங்களால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு வந்து தேர்தல் எப்படியாவது வரணும், தாவேக்கா அரசை கவிழ்க்கணுன்ற எண்ணம் இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் பொறுத்து தான் எலெக்ஷன் வரணும். எல்லா கட்சிகளுக்கும் 5 வருஷம் பொறுத்து தான் எலெக்ஷன். திமுகவில் வேணால் சிலர் அல்லது குறிப்பிட்ட ஒருவருக்கு வேண்டுமானால் உடனே எலெக்ஷன் வர்றது குறியாக இருக்கலாம். அது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் குறைவு. டீலிமிட்டேஷனாக விமன்ஸ் பில்லோடு சேர்த்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருப்பி என்ன ஆல்ரெடி அந்த மிஸ்டேக் பண்ணி தானே வந்து பேன் ஆகிடும். அதுதான், அது வேறு மாதிரி ஏதோ தில்லாலங்கடி வேலை. ஏன்னா பார்லிமெண்ட்டை வந்து மக்களவையை ப்ரொராக் பண்ணாமல், அதாவது முடித்து வைக்காமல் இருக்கிறாங்க. ஏதோ விளையாட்டு நடக்குதுன்றாங்க. எப்படி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு அமித்ஷா துடிக்கிறாருன்றாங்க. திமுக என்ன செய்ய போகிறதுன்றதான் $1 மில்லியன் கேள்வி இதில். ஆகவே நம்ம இதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமானா வாய்ப்பு குறைவு. மேபி 34 வரலாம், 29 வரத்துக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பட் தீஸ் திங்ஸ் யூ கேனாட் ப்ரெடிக்ட். அவங்க அமித்ஷாவும் கிரைசிஸ் மேனேஜர்ஸ் எப்படி நம்பர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. திமுகலாம் 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. இல்லை விஜய் காலி பண்ணுறதுக்கு 29 தேர்தல் வரட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா சூசைட் பாலிடிக்ஸ், அதோட மொத்தமாக கதை வந்து துடை தெரியப்படும். பட் ஆனால் இப்போது திமுகவுக்கு 2029 ஒரு ஆஸ்பிரேஷனே இருக்காது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ஒரு அலைன்ஸ் கிடையாது ஸ்டில் எட். ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சு. விஜய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கட்சியிலுமே ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கிறவங்க மட்டும் இறங்க, மற்றவங்களாம் வந்து கிளம்பி போங்க. 2029 ராகுல் காந்தியை பிரதமர் ஏற்றுக்கிறவங்க மட்டும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு மாநிலம் தவிர பிரச்சனை எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ காங்கிரஸ்குள்ளே இந்த ஆஸ்பிரேஷன் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது காங்கிரஸ் அப்படி தான் யோசிக்கும். எப்பவுமே காங்கிரஸ் பல குரலில் தான் பேசும்.
அவ்வளோ சுலபமாக அவங்க வந்து இப்படியும் போக மாட்டாங்க அப்படியும் போக மாட்டாங்க. விஜயை பிரதம மந்திரியாக முன்னிறுத்துறது காங்கிரஸ்குள்ளே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட், மாணிக்கம் தாக்கூருடைய ஸ்டேட்மெண்ட். வரும் நாட்களில் இந்த கேம்பெயின் எப்படி போகும் நமக்கு தெரியல. பட் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் அதை பண்ணுறாங்களே, அது பண்ணுறாங்க. அது ஏதோ பிளானில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டது 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமானா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு வந்துட முடியாது, சிக்கல்கள் இருக்குது. அப்கமிங்கில் இன்னும் 5 ஸ்டேட் எலெக்ஷன் வேறு இருக்குது, யூபி பஞ்சாப் போன்ற தேர்தல்களுமே இருக்குது. அதெல்லாம் எப்படி கையாளாகும்? இல்லை, அதுதான் பல குழப்பங்கள் இருக்குது. இப்போ 28 வந்து கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது, ராஜஸ்தான் எலெக்ஷன் இருக்குது. 29 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து அவங்க ஃபேட்டுன்னா பல கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து அவ்வளோ சுலபமாக கொண்டு வரக்கூடியது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டீலிமிட்டேஷன் பில்லு, விமன் ரிசர்வேஷன் பில்லெல்லாம் சேர்ந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வேறு, அது வேறு இஷ்யூ. அதுக்கு வந்து நீங்கள் பல பேரை பல இடங்களில் தயார்படுத்த வேண்டியது. ஜேபிசியில் வேறு இருக்குது. ஜேபிசியில் இருக்குது. இப்போ நீங்கள் 28 வந்து கர்நாடகா எலெக்ஷன் இருக்குது, 27 வந்து 5 மாநில தேர்தல் இருக்குது. இப்போ இந்த அசம்பிளிஸோட ஆயுட்காலத்தை என்னென்னு முடிவு பண்ணுவீங்க? பல பிரச்சனைகள் இருக்குது அதில். பட் இந்த கவர்மெண்ட் எதையும் செய்யாதுன்னு சொல்ல முடியாது. எந்த கோட்பாடுகள், நியாய தர்மம், குறைஞ்சபட்ச தர்மம் எதுவுமே இல்லாத ஒரு அப்பட்டமான சர்வாதிகார அரசு தான் மோடியோட அரசு. அதனால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதை செய்வார்கள், இதை செய்ய மாட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஓகே சார், இவ்வளோ நான் உங்களோட பண்ண நன்றி சார். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.